கையில் திடீர்னு ஒரு கனவு என்னென்னா, தோட்டத்தில் இருக்க எல்லா செடியும் மாடு மேய்ஞ்சிட்ட மாதிரி வந்தது ஒரு கனவு. சரி 5 மணிக்கு குழந்தைங்களை எழுப்பி விட்டுட்டேன். நைட்டே படித்து டெஸ்ட்டெலாம் எழுதி காட்டிட்டாங்க. எழுத வேண்டிய வேலை மட்டும் இருந்ததுனால காலையில் எழுப்பி விட்டுட்டேன். இங்கே இருக்க செடியை பார்த்திங்கன்னா ஒரு 10 தடவை வச்சு மாடு மேய்ஞ்சி தான் வளர்ந்துருக்கும். ஏன்னா கேட்டை திறந்து விட்டுட்டாவே இங்கே மாடுங்க வந்து அதிகமாக உள்ளே வந்து எல்லா செடியும் மேய்ஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து மாமரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருந்ததாக எல்லாத்தையும் அறுத்துட்டோம். இந்த 2-3 கொத்து மட்டும்தான் இருக்குது. வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு பண்ணால் அம்மாவும் பொண்ணும் படுத்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு தண்ணி மட்டும் வச்சுட்டு வந்தேன். சாதம் வடித்த தண்ணியெலாம் சேர்த்து வைப்பேன். இது மாதிரி மாடு ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு வச்சுட்டுனா குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எழுப்பி விடலை. நான் அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எழுந்திருந்தாங்க. தண்ணி ஓரமாக எடுத்து வச்ச பிறகு குடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுட்டு கடகன்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே வந்து கிச்சன்லாம் தொடச்சி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து வந்ததுமே கடகன்னு சமைச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வைக்கலையா, லேசாக தொடச்சி மட்டும் விட்டுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார்னாவே என் பெரிய பொண்ணுக்கு எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.